ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 11 பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி நடக்குதுங்க. அதாவது இந்த ஜூலையில் வரக்கூடிய இரட்டை சுக்கிர பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்க அனுபவிக்க போறாங்க அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்குங்க. பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. வேத ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா கிரக பயிற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கிறது. பொதுவாகவே ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களின் பயிற்சி பார்த்தீங்கன்னா அனைத்து ராசி நேர்களின் வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜூலை 2024 சுக்கிரன் 2 முறை தனது ராசியை மாற்றுவார். இதனால அனைத்து ராசி நேர்களின் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வழிகளில் பாதிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஜூலை 7, 2024 அன்று சுக்கிரன் முதலில் மாலை 4:15 மணிக்கு சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள் நுழைகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஜூலை 11, 2024 அன்று கடக ராசியில் சுக்கிரன் உதயமாகிறார். அதன் பிறகு ஜூலை 31, 2024 அன்று சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுகிறார். இப்படி ஒரே மாதத்தில் சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் 2 முறை நகர்கிறார். இந்த மாதிரி ஒரே மாதத்தில் சுக்கிரன் நகர்வது பார்த்தீங்கன்னா இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. இது அனைத்து ராசி நேயர்களின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு வழியில பாதிப்பை ஏற்படுத்தினாலும் ஒரு சில ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதிர்ஷ்டம் நிறைந்த வாழ்க்கையாக ஒரு சில ராசி நேயர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரி அதிர்ஷ்டம் யோகமும் நிறைந்திருக்கு, எந்த மாதிரி பலன்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு பொதுவாகவே அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு சுக்கிரன் 6வது மற்றும் 11வது வீட்டின் அதிபதியாக இருக்கிறார். இந்த மாதிரி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5வது முறை பயிற்சியாக போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த பயிற்சியின் மூலம் வெற்றியையும் சரியான அங்கீகாரத்தையும் பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த நேரத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு அவங்களுக்கு தகுந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முறை அல்லது வேலை செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்புக்கு ஒப்புதல் மற்றும் வெகு மகுதிகளை பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கடினமா உழைக்கிறீங்களோ அந்த உழைப்புக்கு ஏத்தன் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுடைய நேர்மைக்கும் கடின உழைப்புக்கும் ஒரு வெகுமதி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுடைய பதவி உயர்வு அல்லது தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தொழில் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல அவங்களுடைய தொழில ஒரு சிறப்பான முன்னேற்றமும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா லாபம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். வணிகத்துறையில் தொடர்புடைய தனுசு ராசி நேயர்களுக்கு நிதி பரிவர்த்தனைகளில் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்பவே இந்த நேரத்தில் கவனமா இருக்கணுங்க. முடிந்தவரை பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவதையோ அல்லது கடன் கொடுப்பதையோ நீங்கள் தவிர்ப்பது தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கே ஒரு நல்லதாக இருக்க போகுது.
நீங்கள் ஏதாவது கடன் கொடுக்கவோ இந்த மாதிரி சாட்சி கையெழுத்து போடவோ செயல்பட்டீங்கன்னா அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனையில கொண்டு போய் விடவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்கள் கவனமாக இருக்கலாம். ஸோ தனுசு ராசி நேர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான முடிவுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே போல வர்த்தகர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு சாதகமான முடிவுகள் கிடைக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா எழுத்து, நடிப்பு அல்லது கலை போன்ற படிப்பு துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியின் போது உங்களுடைய நிதி செழிப்பில் சில சிக்கல்கள் சந்திக்க நேரிடவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இந்த மாதிரி துறையில இருக்கவங்கள எந்தவித கவலையும் படாமல் இந்த நேரத்தை நீங்க சமாளித்து செயல்படுவது உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தரும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய குடும்பத்தை விரிவுபடுத்த விரும்பும் திருமண மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உறவுகளில் பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வுகளையும் சிறந்த புரிதலையும் பெறுவதற்கு இந்த நேரம் உங்களுக்கு உகந்த நேரமாக இருக்கலாம். அதாவது குடும்பத்தில் எந்தவித பிரச்சனை, சிக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி விஷயத்தில் தனுசு ராசி நேர்களுக்கு சில புரிதல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் இதனால் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு ராசி நேர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும் செயல்களில் நீங்கள் ஈடுபடுவது முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அது ஏதாவது ஆக்கப்பூர்வமானதாக இருந்தாலும் அன்புக்குரியவர்களுக்கு இந்த நேரத்தை நீங்கள் செலவிடுவது, அதே போல் தியானம் அல்லது உடற்பயிற்சி இந்த மாதிரி நீங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி எந்த விஷயத்தை செஞ்சால் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவிடுவது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வேலை நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை செயல்படுவதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தனுசு ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் தினசரி நீங்கள் உடற்பயிற்சி, யோகா, சுய பாதுகாப்பு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா இது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் நன்மை விளைவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் எல்லா நாட்களிலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிற்சி நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது ஒரு நல்ல விஷயமாக இருக்கலாம். அதே போல் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கை முறையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சேர்த்து கொள்வதன் மூலம் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் நீங்களே பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள விஷயமா கண்டிப்பாக இருக்கலாங்க. அதே போல் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியை வணங்கி வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் அல்லது சிறுமிகளுக்கு உங்களுடைய திறனுக்கு ஏற்றவாறு நீங்கள் தானங்கள் செய்யலாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் தானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களால் எந்த மாதிரி விஷயங்களை தானமாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த சுக்கிர பயிற்சி காரணமாக தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த பலனுக்கு ஏற்ப தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக நடந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அப்டேட்டான எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.